தாய் கிழவி படத்துல படிப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பவுனு தாய் மதுரைக்கு டிராவல் பண்ணி போகும்போது, ஒரு பஸ்ல ஸ்கூல் படிக்கிற பொண்ணும், ஒரு பையனும் பேசிட்டு பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க. அப்ப பவுனு தாய் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "10 தலைமுறைக்கு அப்புறம் தான் படிக்கவே வந்திருக்கிற, உனக்கு லவ் வேணுமா?" அப்படின்னு கேட்டு அடிச்சு தொரத்தி விடுவாங்க அந்த பையன. ஸோ ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கே 10 தலைமுறை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த படத்துல அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. பரிசம் போட்டதுக்கு அப்புறமும் யாருக்கும் தெரியாம பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு பவுனு தாயோடைய பொண்ணு கேரக்டர் மூலமா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மருமகளையும் ஏதாவது வேலை கத்துக்கோங்கன்னு சொல்லி புஷ் பண்றதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இங்கிலீஷ்ல பேசுறத உப்பிலியனுக்கு புரியாது. பிள்ளைங்க படிக்கல அப்படின்னா காது இருந்தும் செவிடுதான்னு சொல்ற உப்பிலியனுடைய கேரக்டரா இருக்கட்டும். ஸோ இந்த படத்துல படிப்புங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. ராதிகா நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தாய் கிழவி. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. தாய் கிழவி படத்துல ராதிகா பவுனு தாய்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பவுனு தாய் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடும்போது மதுரையில இருக்கிற எல்லா சாமியுமே கும்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல முருகனை தான் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸா படத்தோடைய டைட்டில்ல பட்டை போட்டு வேல் சிம்பிள் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. பவுனு தாய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி பெனிகுயிக்கு மஞ்சப்பையில தான் பணம் கொண்டுட்டு வந்திருப்பாரு. அந்த மஞ்சப்பையிலையுமே முருகன் ஃபோட்டோ இருக்கும். படத்தோடைய ஸ்டார்டிங்ல முருகன் பாட்டு தான் டிவியில ஓடும். பவுனு தாய் கொடை வச்சிருக்கிற அந்த கைப்பிடி டிசைனுமே முருகன் வாகனத்தோடைய மயில் தான் இருக்கும். அதே மாதிரி பவுனு தாய் எப்பவுமே வெளியில வரும்போது கொடை கையில வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பசங்க கழுத்துலயுமே முருகன் டாலர் போட்டிருப்பாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல நகையை பிரிச்சு கொடுக்கும்போது பவுனு தாய் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. உன் காலில் நீ சொந்தமா நீ எப்ப நிக்கிறியோ அப்பதான் சுதந்திரம். அது எனக்கு 60 வயசுல தான் கிடைச்சிச்சு. என் பொண்ணுக்கு 30 வயசுல கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒரு லென்த்தா ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஸோ பவுனு தாய் 60 வயசு வரைக்கும் அவங்களும் அடங்கிதான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த டயலாக் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்ரீடமா வாரத்துக்கு ஒரு தடவை மதுரைக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்றதா இருக்கட்டும், நகை நட்டுகளை சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஒரு பொண்ணுக்கான ஃப்ரீடம் சொந்த கால்ல எப்ப நிக்கிறாங்களோ அப்பதான் உண்மையான ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மத்தது எல்லாமே தானா தேடி வரும் அப்படிங்கிறத அழகா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. பவுனு தாய் பல்லாங்குழியை வச்சு வாழ்க்கையில பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. சிறுக சிறுக சேமிச்சுக்கிட்டே வரணும். ஒரு கட்டத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த சேமிப்பை வச்சுதான் வாழ தெரியணும் அப்படிங்கிறத இந்த பல்லாங்குழி மூலமா அழகா சொல்லியிருப்பாங்க. பவுனு தாய் பணத்தினால வசதி வருதோ இல்லையோ கௌரவம் வந்துச்சு அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் ஒரு சில பாட்டிமார்கள் எல்லாருமே பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருவேளை இந்த பாட்டிமார்கள்கிட்டயுமே பணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் கௌரவமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பவுனு தாய் சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சு பணியாரம் வித்து வட்டிக்கு விட்டு இந்த மாதிரி தான் காசு சேர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லயே அந்த சின்ன பையன் பணியாரம் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவுனு தாய் பேரனை விரட்டும் போது கரண்ட் பில்லுக்கான காசை உங்க அப்பங்கிட்ட இருந்து தான் ஒரு பவுனு சேர்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரட்டி விடுவாங்க. அப்ப அவங்க பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, 3 பவுன் நகை கொடுக்காம தான் நான் 4 வருஷமா வீட்டில் இருக்கிறேன், நீ என்ன அவங்கிட்ட போய் வாங்க போற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமேக்ஸ்ல பவுனு தாயோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் மருமகனே அந்த பொண்ணோடைய நகையை அடமானம் வச்சு தான் அந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கட்டியிருப்பாரு. ஸோ அந்த பணமும் பவுனு தாயோடைய பணம் தான் அப்படிங்கிறத அழகா டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல பெண்கள் சுதந்திரம் இருக்கணும், ஆளுமை திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு செவத்துல பெண்கள் ஆளுமை திறனை பத்தி எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். படத்தோடைய கிளைமேக்ஸ்ல ஃபேன் ஓடுது, 3வது சுவிட்சை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி பவுனு தாய் சொல்லியிருப்பாங்க மகன்கிட்ட. அதுக்கான டீட்டெயிலாக தான் பவுனு தாயை வெளியில கூட்டிட்டு வரும்போது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பணம் ஏதாவது இருக்குதான்னு பசங்க பவுனு தாயோடைய ரூமை செக் பண்ணும்போதும் ஃபேன் ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவுனு தாய் எல்லாருக்குமே நெகட்டிவான கேரக்டரா தான் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பாசிட்டிவான கேரக்டரா தான் இருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல முழு கறியை தூக்கிட்டு வந்தாலும் அவங்களுடைய பொண்ணு சமைச்சு எல்லா பாட்டிகளுக்கும் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
பவுனு தாய் வந்து ஏன் மகன்கிட்ட வந்து சொத்து எழுதி குடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஒரு சில வயசான பாட்டி எல்லாமே வந்து மருமக கிட்ட கஞ்சி வாங்கி குடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி நமக்கும் ஆயிடும் அப்படிங்கிற பயத்தினால, காசு இருந்தா தான் கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், அதனால தான் வந்து சொத்த விட்டு குடுக்காத மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சில பாட்டிமார்கள் எல்லாருமே ஸ்நாக்ஸையும் ஒளிச்சு வைக்கிற பழக்கம் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஸோ அதையுமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒருத்தரு பவுனு தாயி முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு போவாரு. இவரு ஒரு கட்டத்துல இறந்து போயிருவாரு. பவுனு தாயோடைய மருமகன் வந்து யார் இறந்து போனா அப்படின்னு கேட்கும்போது, குடிகார பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் சீன்லயுமே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. எப்படி இறந்து போயிருக்கிறான் அப்படிங்கிறத இந்த ட்ரிங்க்ஸ் மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பவுனு தாய் வந்து மகக்கிட்ட முருகன் என் காதுல உனக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பெனிகுயிக் வந்து எதுக்கு ஒய்ஃப் வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அப்ப பவுனு தாய்க்கு காது பக்கம் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. பென்னுகுயிக் சொல்றது பவுனு தாய்க்கு கேட்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. படத்தோட இடையில 160 பவுன் நகை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இளவரசு வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்ப பவுனு தாய் கைய ஆட்டும் போது எம்.ஆர். ராதாவுடைய போட்டோவை பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. அப்ப கெத்தா நான் எம்.ஆர். ராதாவுடைய பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி இந்த சீனை வச்சிருந்திருக்கலாம். பவுனு தாய் பழைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சாமியில விளக்கெல்லாம் ஏத்தும் போது விஜய் சாங் வந்து போட்டிருப்பாங்க. இதே இது ஹாஸ்பிட்டல்ல பொழைச்சு வந்ததுக்கு அப்புறமாட்டி அஜித் பாட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல பூசாரி விளக்கேத்துறதுக்காண்டி எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டு செல்வத்தோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணியிருப்பாரு. செல்வத்தோட ஒய்ஃப் வந்து திட்டி விட்டு போன வச்சிருப்பாங்க. ஸோ அதனுடைய கண்டினியூட்டியா விளக்கு அணையாம இருக்கிறதுக்காண்டி கையை வச்சு மறைச்சு வச்சிருப்பாரு. ஆனா பவுனு தாயே வந்து எண்ணெய் ஊத்துவாங்க. இனிமேல் அந்த விளக்கு வந்து அணையாது. இவங்க வந்து நல்லா வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா கூட அவங்களே எண்ணெய் ஊத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவுனு தாயி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வயசானவங்க தான் வந்து திஷ்டி சுத்துவாங்க. ஏன் வயசானவங்க வந்து திஷ்டி சுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா எல்லா வயசான அம்மாவையும் வந்து இவங்க தான் வந்து நல்லா பாத்துக்கிற மாதிரியும் அவங்களோடய சேர்ந்து விளையாடுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சாப்பாடு குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டு தான் வந்து பவுனு தாய் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய நன்றி கடனா திருஷ்டி சுத்தியிருப்பாங்க. ஆம்புலன்ஸ்ல வந்து ஒரு அம்மா வந்து ரொம்ப முடியாம இருப்பாங்க. அப்ப டிரைவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு நடக்க முடியாதே தவிர மத்த எல்லாமே பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் பவுனு தாய் வந்து படுத்திருக்கும் போது சார்ஜ் மரியன் வந்து பேசுறது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மருமக வந்து வேலை செய்யறதும் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நகைய குடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவுனு தாய் வந்து படுத்த படுக்கையா இருக்கும்போது நம்ம இறந்து போயிருவோம் அப்படின்னு நினைச்சு நகை எங்க இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது பொழைச்சு வந்ததுக்கு அப்புறமாட்டி பசங்க கிட்ட நகைய கொடுத்துட்டோம் அப்படின்னா அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் மருமக கிட்டையும் மக கிட்டையும் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொண்ணுங்க கிட்ட பவுன் தாய் வந்து நகை பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வாங்க நகையெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா மருமக மட்டும் வந்து நகை எடுப்பாங்க. ஆனா இவங்க வளர்த்த பொண்ணு மட்டும் உழைப்ப நம்பி அங்கேயே தான் வந்து நிப்பாங்க. அதே மாதிரி மருமகள் வந்து நகை எடுக்க வரும்போது என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணனாலும் இவங்கெல்லாம் வந்து நகை மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பவுனு தாய் வந்து தியேட்டர்ல படம் பார்க்கும்போது 2 படம் பார்ப்பாங்க. ஒண்ணு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம், இன்னொன்னு கடைசி விவசாயி. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல சிவகார்த்திகேயன் ஹீரோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷனும் சிவகார்த்திகேயனுடையது தான். ஸோ அதனால தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கடைசி விவசாயி படத்தோடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா இந்த படத்தோட டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால கடைசி விவசாயி படத்தை பேஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படத்துல முனிஷ்காந்த் பெனிகுயிக் கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல பவுனு தாயோட கேரக்டர் எவ்வளவு முக்கியமா எழுதியிருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா பெனிகுயிக்கோடைய கேரக்டர் எழுதியிருப்பாங்க. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல கப்புள் நேம் காட்டியிருப்பாங்க. பெனிகுயிக் வீட்ல மட்டும் கப்புள் நேம்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்காது. அதே மாதிரி பெனிகுயிக் இல்லம் அப்படிங்கிறத சிறப்பியல் போட்டிருப்பாங்க. ஸோ இதுவே வந்து இவருடைய பாசிட்டிவான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் பெரிய மனசுக்காரர் அப்படிங்கிற மாதிரியும் இவருடைய அந்த வீட்டு பேர்லயே வந்து ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. பெனிகுயிக் வந்து பொண்ணு பார்க்க போகும்போது எல்லாரும் கேலி செய்யும் போது ஆனா பவுனு தாய் மட்டும் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ஒரு வயசான பாட்டியை பார்த்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமேக்ஸ்ல அவங்களுடைய பொண்ணே கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியில பெனிகுயிக்கு பவுனு தாய் தான் வந்து பொண்ணு பார்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத படத்தோடைய ஸ்டார்டிங்லயே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பெனிகுயிக் தான் வந்து இளவரசு கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. ஸோ பெனிகுயிக் மூலமா தான் வந்து நகை இருக்குது அப்படிங்கிறது பவுனு தாயோடைய ஃபேமிலிக்கு தெரியற மாதிரி காட்டியிருப்பாங்க.
பெனிகுயிக் தான் வந்து பொண்ணு பார்க்குற புரோக்கர் கிட்ட வந்திருப்பாரு. அப்ப அவர் கல்யாண புரோக்கர் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ரொம்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி, இவருடைய பேக்ரவுண்ட்ல கல்யாணம் ஆனவங்களுடைய ஃபோட்டோவா ஒட்டி வச்சிருக்கிறத பார்க்க முடியும். பவுனு தாயி படுத்த உடனே எல்லாருமே வந்து நல்லதா போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பெனிகுயிக் மட்டும் தான் வைத்தியர கூட்டிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பெனிகுயிக் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுனு தாய் மருமகன்ட்ட வந்து பணத்த ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. நகை அடமானம் வச்ச பணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் குடுப்பாரு. இந்த பணம் பவுனு தாயோடைய பணம் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு மருமகன் கிட்ட பணத்த விட்டிருந்தாலும், அதே இது இன்னொரு மருமகன் கிட்ட பணத்த பவுனு தாய் கிட்ட வந்து சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெனிகுயிக் வந்து பவுனு தாய் ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முருகன் கிட்ட சாமி கும்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பெனிகுயிக் தான் வந்து ஒரு சாவு வீட்ல சண்டை நடக்கும். அதை விலக்கி விடும்போது தான் வந்து உண்மையை தெரிஞ்சுக்குவாரு. கோல்டு குமார் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு. கிளைமேக்ஸ்ல பெனிகுயிக்கோட கல்யாணத்தை அப்பதான் வந்து பவுனு தாய் கொடுத்த நகைகள் எல்லாத்தையுமே வந்து மருமகளும் சரி மகளும் சரி போட்டுட்டு வர மாதிரி அவ்வளோ அழகா கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. பெனிகுயிக் தான் வந்து சார்ஜ் மரியனை டிவியில பார்த்து அவரை வர வைக்கிற ஐடியாவுமே வந்து பெனிகுயிக்கோட ஐடியா தான் இருக்கும். ஸோ பவுனு தாயோடைய கேரக்டருக்கு ஈக்குவலாவே பெனிகுயிக்கோடைய கேரக்டருமே வந்து அவ்வளோ அழகா எழுதியிருப்பாங்க. இந்த படத்துல ராஜீவ் காந்தியா பவுனு தாயோடைய பேரனா ஒரு சின்ன பையன் இருப்பான். எப்போதுமே பேரன் வந்து டிவி பார்க்கும்போது பவுனு தாய் வந்து கரண்ட் பில்லு ஏறுது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா பவுனு தாய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்த உடனே டிவியில என்ன ஆட்டம்லாம் ஆடுன இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை அப்படின்னு வடிவேல் விவேக் ஜோக் ஓடும். இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா பேரனுக்கும் பவுனு தாய்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டியிருப்பாங்க. பவுனு தாயோடைய பேரனுக்கு பெனிகுயிக்க பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு டீ கடையில டீ வாங்க வந்திருப்பான். அப்ப என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, என் அப்பெல்லாம் ஒரு ஆளு அவங்கிட்ட போய் நீ அடி வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ தன்னோட அப்பாவை விட பெனிகுயிக்க பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த டயலாக் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பவுனு தாய் வந்து பேரனுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த பையன்கிட்டயே வந்து கேட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பையன் கையாலேயே தாலியை எடுத்து கொடுக்கவும் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டயலாக் வரும். ராஜீவ் காந்தி வந்து ஸ்ருதிகாசன் கிட்ட டிவிக்கலாமா கிளவிய கொல்லுவாங்க, கிளவி பொழைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு லீவுக்காண்டி நம்ம பல தடவை பாட்டி தாத்தாமார்களை வந்து ஸ்கூலு காலேஜ் வேலை பார்க்குற இடத்துல பொய் சொல்லி அடிக்கடி கொண்டு அப்பதான் வந்து லீவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த படத்துல அந்த யதார்த்தமான ஒரு பொய்ய அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. இளவரசு வந்து இந்த படத்துல கோல்டு குமார் கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. பவுனு தாய் வந்து நகை 160 பவுன் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்ப 2 தாத்தா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாருக்கிட்டையாவது 30 ரூபா கொடுத்துருப்பா, தங்க புதையலையா ஒளிச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா நகையை வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த தாத்தா மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இளவரசோடைய கேரக்டர் அவ்வளோ அழகா இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். சிங்கம்புலிங்கிறவர் உப்புலியன்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. உப்புலியன் வந்து மிகப்பெரிய கமல் ஃபேனா இருப்பாரு. இவர் வந்து எந்த அளவுக்கு கமல் ஃபேனா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அப்பாவுடைய போஸ்டரை கூட பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்து ஒட்டியிருப்பாரு. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன சாருஹாசனுடைய போட்டோவை கலர் போட்டோவா ஒட்டியிருப்பாரு. உப்புலியன் வந்து ஒரு பக்கம் வந்து நகை நகை பின்னாடி அலைவாரு. ஸோ கமலுக்கு கெட்ட பேர் வராம இருக்கிறதுக்காண்டி அழகா நான்லாம் வந்து கமலோட ஃபேனு, எனக்கெல்லாம் வந்து உன்னால் முடியும்னு நான் இருப்பேன், ஆனா ஏதோ அம்மா நகை அப்படிங்கிறதுனால தான் வந்து நகை வேணுங்கிறேன் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கமலஹாசனுக்கு வந்து முத்தநாயகன்கிற ஒரு நேமும் இருக்குது. அதுக்கான டீட்டெயிலா வண்டியோடைய டோர்ல கிஸ் பண்ற மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. உப்புலியன் வந்து சொந்தமா மைக் செட் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா மைக் செட்ல ஃபுல்லாவே இவருடைய நேமை தான் வந்து எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். அருள்தாஸ் வந்து 2வது பையனா விஜயன்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அவருமே வந்து சொந்தமா ஆட்டோ வச்சிருப்பாரு. ஸோ அதனால அவருடைய பேரே வந்து ஆட்டோல வச்சிருப்பாரு. அவருடைய ஆட்டோல வந்து முருகன் வேல் சிம்பிள் இருக்கிறத பார்க்க முடியும். அம்மா மாதிரி தான் 3 மகன்களுமே வந்து இருப்பாங்க. பவுனு தாய் வந்து டொரினாவை அடிக்கடி குடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா தான் உப்புலியனுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன்லயுமே வந்து டொரினா குடிப்பாரு. பவுனு தாய் காசு விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி தான் விஜயனும் காசு விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. என்னதான் வந்து கிழிஞ்ச நோட்டை கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுக்காம அதையுமே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவும் பணம் கேட்டு வாங்குவாரு. பாலசரவணன் வந்து 3வது பையனா செல்வம்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவர் வந்து பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா மலர் வியாபாரம்னு போட்டிருந்தாலும்
சைடுல நார் வியாபாரம்னு எழுதியிருக்கும். ஏன்னா, அவருக்கு பூ கட்ட தெரியாது அப்படிங்கிறதுனால நார் வியாபாரம்னு எழுதியிருக்கும். ஏன்னா, பூவ விட நார் தான் வந்து தெரியிற மாதிரி இருக்கும். இவர் மட்டும் தான் கொஞ்சம் படிச்சவரு அப்படிங்கிறதுனால, அவருடைய கால்குலேட்டர் பக்கத்துல ஒரு ஃபோட்டோ வந்து நீட்டா கோட் ஷூட்லாம் போட்டு ஃபோட்டோ வச்சிருப்பாரு. அதே மாதிரி அவருடைய வியாபாரத்துக்கு ஏத்த மாதிரியே வந்து ரிங்டோனு "பூ பறிக்க போகாதே" அப்படிங்கிற மாதிரி சாங் வச்சிருப்பாரு. பொப்புலியனும் கமல் ஃபேன் அப்படிங்கிறதுனால அவருடைய ஃபோன்ல விக்ரம் படத்தோடைய ரிங்டோனா வச்சிருப்பாரு. விஜயன் வந்து பணம் விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. அதனால அவருடைய ரிங்டோன் வந்து "காசே தான் கடவுளடாங்கிற" பாட்ட ரிங்டோனா வச்சிருப்பாரு. மேகம் கருக்குது சாங் பேக்ரவுண்ட்ல போட்டிருப்பாங்க. விளக்கு அணையக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஒரு சீன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த சாங் வந்து தண்ணியில வரும். அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்லயுமே டப்புல தண்ணிய வச்சு அந்த சாங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. விளக்கு அணையாம இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா விளக்கு பக்கத்துல நெறைய என்எல்டினா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. செல்வம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பெனிகுயிக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் குடுத்திருப்பாரு மருமகன்கிட்ட இருந்து வாங்கி. அப்ப செல்வம் வந்து "உன் கல்யாணத்த நானே ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கான கல்யாண மாலைய நானே வந்து குடுக்குறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் கல்யாணத்துக்கு செல்வம் கட்டியிருக்கிற மாலைய தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் மாலை வந்து கட்டுனது கொஞ்சம் பிசுறு தட்டி கட்டியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 3 பசங்களும் ஒய்ஃபோடைய நகைகள அடமானம் வச்சு கையில பணத்த வச்சிருப்பாங்க. பெனிகுயிக் வந்து ஜார்ஜ் மரியன பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ கையில பணம் இருக்கிறதுனால ஜார்ஜ் மரியன ஃப்ளைட்ல வச்சே கூட்டிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு கேரக்டர் வந்து பவுனுத்தாய் மருமகனா ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருக்கு 2 இட்லின்னு ஒரு பெட் நேம் இருக்கும். அது ஏன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இவர் சாப்பிடும்போது 2 இட்லி மட்டும் சாப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் செல்வத்துக்கிட்ட இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு. ஸோ இங்கிலீஷ் புரியாம இருப்பாங்க. அப்ப சீஃப் டாக்டர அத விட பெட்டரா இங்கிலீஷ் பேசுவாரு. ஸோ இவரு நல்லா இங்கிலீஷ் பேசுவாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அவருடைய நேமே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டா ஸ்டைலிஷா குடுத்திருப்பாங்க. அதே சீன்ல இவங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் பேசுறத வச்சு டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சிரிப்ப அடக்க முடியாம இருப்பாங்க. பவுனுத்தாயோடைய பொண்ணு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து என்னதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படிதான் அவங்க அம்மா வந்து வளர்த்த மாதிரியும், என்ன நடந்தாலும் தான் சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அவங்க அம்மா இல்லாத நேரத்துல கூட அந்த பொண்ணு வந்து தனியா உழைச்சு சாப்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொண்ணு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், எந்த ஒரு சீன்லயுமே வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு சீன்ல மட்டும் ஆத்தாளுக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னதும் லைட்டா சந்தோஷப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸா இருக்கும். இந்த படத்தோடைய டைரக்டருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கூட சூரியன் உதிக்கிற இடத்துல அவருடைய நேமை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்களுடைய ரசிகர் மன்றம் அங்கங்க இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பூட்டு உடைக்கும் போது சத்தம் வெளியில கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கர்ச்சீஃபை சுத்தி பூட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், நேருவோடைய கேரக்டர் வந்து டயலாக் பேசும்போது எல்லா வார்த்தையிலுமே எஸ்ன்னு போட்டு பேசுறதா இருக்கட்டும், பவுனுத்தாய் பழச்சிருச்சுன்னு சொன்ன உடனே கோயில்ல பூ விழுகிறதா இருக்கட்டும், இந்த படத்துல எல்லாருடைய வீடுமே வந்து ஆம்பளை பிள்ளை பேர்ல தான் வந்து வீடா இருக்கும். ஆனா பவுனுத்தாயோடைய வீடு மட்டும் பொண்ணோட வீடா இருக்கும். அதாவது அவங்களுடைய பேர்லயே வீடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ்ல சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ அழகா உட்கார வச்சு பவுனுத்தாய் வந்து ஒசந்தவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே ஃப்ரேம்ல ஆண்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அது ஏன் ஆண்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வயசானவங்க இருப்பாங்க. எல்லா ஜென்ரேஷன் லேடிஸுமே இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகா அந்த ஃப்ரேமை எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஹாஸ்பிட்டல்ல ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கான டீட்டெயிலாகவும் எல்லாருமே அந்தந்த கட்சிக்கான சம்மந்தப்பட்ட ஃப்ரேமுமே வச்சிருப்பாங்க. எங்க ஆத்தா சின்ன வயசுல இருந்தே அருவா சுத்தியல் கட்சின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயில்
டீட்டெயிலாக பவுனுத்தாய் வந்து இது ஏன் புருஷன், ஏன் பொட்டு, ஏன் சோறு, நான் வலிச்சு திம்பேன், அதை கேட்கறக்கு நீ யாருன்னு கேட்டிருப்பாங்க. இது என்னுடையது அப்படிங்கிறத மீன் பண்ணியிருப்பாங்க. கிழவன் கலைஞர் கட்சி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலாக அவருடைய ஃபோட்டோவுக்கு கீழே விடிபல்ப் ஒன்று எரியும். அதை பவுனுத்தாய் எப்போதுமே வந்து ஆஃப் பண்ணும்போது விடியல் ஒன்று தான் உனக்கு கேடு அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அந்த விடிபல்பு அப்படிங்கிறது முழுசாக இருக்காது. விடியல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சூரியனை மென்ஷன் பண்ணுற விதமாக காட்டியிருப்பாங்க. புலியான் வந்து மக்கள் நீதி மையம் கட்சின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலாக படத்தில் அடுத்த பொண்ணுங்க கிட்ட கேலி பண்ணி விளையாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி முழுக்க முழுக்க அவர் வந்து கமலோடைய மிகப்பெரிய ரசிகராக இருப்பார். விஜயன் வந்து ரெட்டலை கட்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக பணத்துக்காண்டி கீழே குனிஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ இந்த கட்சி தலைவர் வந்து காலில் விழுந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு டாக்கும் இருக்குது. தங்கச்சி வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கட்சியோடைய தலைவர் வந்து தைரியமாக இருக்கணும், எல்லாருக்குமே வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கான டீட்டெயிலாக இந்த படத்தில் தங்கச்சி வந்து தனியாக தைரியமாக எப்படி பொழைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் கையில் ஒரு பொழப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செல்வம் வந்து டிவிகே கட்சி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கான டீட்டெயிலாக ஹாஸ்பிட்டல் சீன் அப்போ ராத்திரி ஃபுல்லாக எந்திரிக்க விடாமல் கட்டையை கூடி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஸோ இந்த கட்சி தலைவர் மேலே வந்து நைட்டு ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டாக்குமே இருக்குது. ஸோ அதை மீன் பண்ணியும் கூட இந்த டைலாக்கை வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த கட்சி தலைவருக்கான டைலாக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேமும் கனெக்ட் ஆகிருக்கும். தாலி வாங்கும்போது நிமிந்து வாங்கு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், நீ உழைச்சாதான் உன்னால் சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்துக்கும் பசும்பொன் படத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. பசும்பொன் படத்தில் ஃபஸ்ட்டு ராதிகாவுக்கு இன்னொருத்தருக்கூட கல்யாணம் ஆகிருக்கும். அவருக்கு பிறந்தவர் தான் வந்து பிரபுவாக இருப்பார். ராதிகாவுடைய ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு இறந்து போன உடனே சிவகுமாரை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ பிரபு வந்து சின்ன வயசுலேருந்தே சிவகுமாரை பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கிளைமேக்ஸில் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த தாய்க்கிழவி படத்துலையுமே அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு பவுனுத்தாய் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு 2வது மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரங்கிட்ட தான் வந்து உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணினாலும் அந்த பையனுடைய கையில் இருந்து தான் தாலியை பவுனுத்தாய் வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இது பிளான் பண்ணி இந்த சீன் எடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த படத்துக்கும் பசும்பொன் படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தாய்க்கிழவி படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சர்க்கார் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 3 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தாய்க்கிழவி படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.